தலைமுடி கரு 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 கருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட பேருக்கு எனக்கு ஹேர் பேக் போட்டாலே தலை வலிக்குது, அதுவும் கற்றாழை செம்பருத்தி பூலாம் சொல்லவே வேணாம், சைனஸ் பிரச்சனை இருக்குது, தலைவலிக்குது, சளி பிடிக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த மெத்தடில் நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சளியும் பிடிக்காது, தலையும் வலிக்காது, உடம்புக்கும் ஒத்துக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருஞ்சீரகம் வானலில் போட்டு நல்லா சூடு ஏறினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருஞ்சீரகத்தை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இரும்பு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கருஞ்சீரகத்தை அப்படியே அந்த வானலில் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு நல்லா அலசி இந்த வானலில் ஊற்றிக்கலாம். நல்லா சலன்னு திட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த கருஞ்சீரகம் கொதிக்கட்டும். ஃபுல் கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு செம்பருத்தி தழையும் எந்த அளவுக்கு செம்பருத்தி பூவும் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கற்றாழை, கண்டிப்பாக கற்றாழை சேர்த்துக்கலாம். நம்ம இதை கொதிக்க வைக்கிறனால நமக்கு ஒன்றுமே ஆகாது. உங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு கற்றாழையை எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கற்றாழையை தண்ணி போட்டு கழுவிக்கிட்டு அதோடைய பல்ப்பு மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி தழையும் செம்பருத்தி பூவும் தண்ணியை பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு கற்றாழையும் அதோடைய பல்ப்பை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கருஞ்சீரக தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி போய் இருக்கும். இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பூவும் அதோட ஜெல்லை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு திட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுரும். சலன்னு கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் பொழுது அப்படியே இந்த வானலை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதோடவே ஆற விட்டுருங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு வச்சுக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் சொல்லிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி தேய்க்கிறனால நமக்கு சளியும் பிடிக்காது, இருமலும் வராது. அதே சமயம் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் பயப்படவும் தேவையில்லை. கண்டிப்பாக தலையில் குளிர தேங்காய் தடவிக்கிட்டும் இந்த ஹேர் பேக் போடலாம். இல்லை நேற்று தலை குளிச்சுட்டு இன்றைக்கி என் தலைமுடி ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த ஹேர் பேக் போடலாம். இந்த ஹேர் பேக்கு குழந்தைங்களுக்கு கூட போடலாம், யார் வேணாலும் போடலாம். ஆனால் இந்த ஹேர் பேக்கில் ஏகப்பட்ட நன்மைகள் அள்ளி கொட்டி கிடக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.